வணக்கம் எல்லோருக்கும். உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ கிளிநொச்சியில் நிற்கிறேன். கிளிநொச்சி மாவட்டம். உங்களுக்கு வட மாநிலத்தில் தெரியும், இத்தனை 5 மாவட்டம் இருக்குது. அதில் கிளிநொச்சி ஒரு அழகான ஒரு மாவட்டம். மழை காலத்துக்கு பிறகு இப்போ போன 2-3 தினங்கள் சரியான மழையும் வெள்ளமும் இங்கே இருந்தது. இப்போ கொஞ்சம் வெள்ளம் நிலைக்கு இந்த நாடு திரும்பிட்டு. ஓகே, இது என்னென்றால், இப்போ நான் வேலைக்கு போய் கொண்டு கேட்க சூரிய உதயத்தை பார்த்துட்டான். அதை உங்களுக்கு காட்டலாம் என்று ஆசைப்படுறேன். கூடுதல் அந்த வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறவர்கள் இதை பார்க்குறதுக்கு ஆசைப்படுவார்கள். பாருங்க, அதெல்லாம் சூரியன் இருக்குது. இந்த பெனமரம் இருக்குல்ல, இந்த பெனமரத்துக்கு மேலே அந்த சூரியன் அந்த தெரியுது. ரைட், அதை நேராக கண்ணால் பார்க்கலாம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பிரகாசம் அப்படியே என்ன சுற்றி அப்படியே காடு. இதைத்தான் சொல்கிறது வன்னி பெரும் நிலப்பகுதி என்று. ஆனால் இது வன்னி என்று சொல்லலாம். அது என்றால் இது அந்த தேர்தல் தொகுதிகளை வச்சு தான் அப்படி சொல்கிறது. இது கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கெல்லாம் வருது. ஓகே, ஆனால் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த காட்சி வேறு லெவலில் இருக்குது. சரியா? இலங்கையில் வடபகுதி மிகவும் அழகான இடம், அதே நேரத்தில் வளங்கள் நிறைந்த இடம். அந்த வகையில் இது ஒரு சூப்பராக இருக்குது. இந்த இடம் எங்கே என்று சொன்னால் ஜெயபுரம் இருக்குதுல்ல, ஜெயபுரமும் கிராஞ்சி அதுக்கு கிட்ட தான் நான் நிற்கிறேன். இந்த ரோட் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான பாதை. ரைட், வேலைக்கு வெளிக்கிட்டாச்சு. மோட்டர் சைக்கிள் நிற்குது. சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூரியோதயம். இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது.